தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் தேர்வு 2ற்கான விரிவான விளக்க குறிப்புகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குமைந்தனை வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா, அதுதான் அடிச்சொல். அந்த வார்த்தையிலிருந்து தான் மற்ற அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் கிளைத்து இருக்கும். பாருங்களேன், படித்தான், இது எதிலிருந்து அந்த வார்த்தைகள்லாம் கிளைத்து வந்திருக்கும் அப்படின்னா, படி அப்படின்ற ஒரு கட்டளையில் இருந்தான். அப்போ வேர்ச்சொல் அப்படின்றது என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக கட்டளை சொல்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. குமைந்தனை, இதில் எது கட்டளை சொல் அப்படின்றத பார்த்தோம்னாலே நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். பாருங்கள், குமைந்த, ஃபஸ்ட்டு குமைந்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெலிந்தன, வாடின அப்படின்ற மீனிங்கில் எடுக்க முடியும். அப்போ குமைதல் அப்படின்னா வாடுதல், மெலிதல் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கலாம். இப்போ குமைந்த மாணவன், குமைந்த மாணவன் அப்படின்னா என்னென்னா, குமைந்த இது எச்சமாக நின்று மாணவன்ற பெயரை கொண்டு முடிந்தனால இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்களேன், குமைந்துனா மெலிந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, மெலிந்து போனான்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்னா, குமைந்துன்ற எச்சம் போனான்ற வினையை கொண்டு முடிந்தனால இது வினை எச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ குமைந்தன்றது பெயரெச்சம், குமைந்துன்றது வினை எச்சம். அப்படி பார்க்க சொல்லும்போது இருக்கிறதுலே கட்டளை சொல்ல இருக்கிறது குமைனா மெலி, வாடு அப்படின்ற ஒரு கட்டளையாக வரனால குமை அப்படின்றதான் வேர்ச்சொல்லாக இருக்க முடியும். அடுத்து 2வது கொஸ்டின், சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பாருங்களேன், ஆப்ஷன் ஏல வருகவோட வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், அது எதிலிருந்து வந்திருக்கணும், கண்டிப்பாக வா அப்படின்ற இதோட கட்டளை சொல்லாக இருக்கணும். இதில் இருந்து தான் வருக, வந்தான், இந்த மாதிரி வர்ற எல்லாமே வா என்ற கட்டளை சொல்ல இருந்து தான் கிளைத்து வந்திருக்கும். ஓகேவா, தொடர்ந்து வந்திருக்கும். அதனால் வருக அப்படின்றதோட வேர்ச்சொல் என்னென்னா வா. ஓகேவா, அதே மாதிரி கிளர்ந்த அப்படின்ற வேர்ச்சொல் என்னென்னா கிளர், இதுதான் அதோட பகுதியாக இருக்கும். பகுபத உறுப்பில் கடந்தில் பிரித்து பார்த்தீங்கன்னா கிளர் என்றதான் பகுதியாக பிரிச்சிருப்போம். அதனால் இதோட வேர்ச்சொல் கிளர் என்பதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மயங்கிய, இதோட வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், வேர்ச்சொல்னால் கண்டிப்பாக கட்டளை சொல்லாக இருக்கணும். மயங்கிய அப்படின்னா அந்த வார்த்தைகளில் இருக்கிற கட்டளை என்னவாக இருக்கும், மயங்கு அப்படின்னு சொன்னோம்னா அது கட்டளையாக இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் சி தான். பொரித்த, அதில் இருக்கிற கட்டளை சொல் பொரித்தல். ஓகேவா, இப்போ சரியான ஆன்சர் சி. அடுத்து 3வது கொஸ்டின், வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாருங்கள், வந்தான், இந்த மாதிரி எது வந்தாலும் அதோட வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், வா என்ற கட்டளையாக இருக்கும். ஓகேவா. அடுத்து 4வது கொஸ்டின், சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நடக்கிறது, இதில் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக நட அப்படின்ற ஒரு கட்டளையாக இருக்கும். இது சரிதான். கேட்டார், இதில் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், கேள், இந்த வார்த்தையில் இருந்தால் இது எல்லாமே மருவியில் கிளைத்து வந்திருக்கும். சென்றனர், இதில் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், செல். இதில் எல்லாத்துலேயும் நல்லா பாருங்கள், கேள், செல், நட, இது எல்லாமே எப்படி இருக்குது, கட்டளை சொல்லாக இருக்குது. அதே மாதிரி வாலியர், இதில் கட்டளை சொல் என்னவாக இருந்திருக்குன்னு வாழ் அப்படின்றதான் கட்டளை சொல்லாக இருந்திருக்க முடியும். அப்போ இதில் சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து வேர்ச்சொல்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு மனசில் என்ன தோணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு கட்டளை சொல்னு சொல்லிட்டு தோணணும். ஓகேவா. கற்றார், இதில் கட்டளை சொல் என்னவாக இருக்கும், கல். ஓகேவா, கல் அப்படின்றதான் கண்டிப்பாக வேர்ச்சொல்லாக இருக்க முடியும். கற்று கண்டிப்பாக கிடையாது. கற்றுன்றது என்னவாக இருந்திருக்கும், கற்று அப்படின்றது ஒரு எச்சமாக நின்று கற்று தேர்ந்தான். பக்கத்தில் ஒரு பெயரையோ வினையோ எழுதி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது. தேர்ந்தான்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சனால கற்று அப்படின்றது வினை எச்சமாக இருக்க முடியும். கற்ற அப்படின்றது கற்ற மாணவன்ற பெயரை கொண்டு முடிகிறனால இது கண்டிப்பாக பெயரெச்சமாக இருக்க முடியும். பொதுவாகவே தெரிஞ்சுக்கிடுங்க, நிலைமொழி ஈரில் அ இருந்துச்சுன்னா அது பெயரெச்சமாக இருக்கும். நிலைமொழி ஈரில் கற்று இருந்துச்சுன்னா அது வினை எச்சமாக இருக்கலாம். ஓகே, அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து 6வது கொஸ்டின், சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பாருங்கள், சென்றான், இப்போ தானே பார்த்தோம். சென்றான், அது எந்த கட்டளை சொல்லிருந்து வந்திருக்கும், செல் அப்படின்றது. இது சரியானது தான். வந்தான்,
இது வா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். வென்றான் இது எப்படி வந்திருக்கணும்? வெல். ஓகேவா? கொன்றான் இது எப்படி வந்திருக்கணும்? கொல். ஓகேவா? அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏவும் சென்றான் செல்லுன்றது சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி கொன்றான் கொல்லுன்றது சரியாக தான் இருக்குது. ஓகேவா? ஒருவேளை கொண்டான் இதோட வேர்ச்சொல் என்னவாக இருந்திருக்கணும்? இதோட வேர்ச்சொல் என்னவாக இருந்திருக்கணும்? கொண்டான்னா கொல்லுதல் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லேருந்து வந்திருக்கணும். இதில் பாருங்களேன், வேர்ச்சொல்னால் மொதல் 2 எழுத்து அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மொதல் 2 எழுத்து பிரித்து பார்த்தோன்னா கொன் அப்படின்னு இருக்கும். ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. இப்போ எதுலேருந்து கிளைத்து வந்திருக்கலாம்? கொல் அப்படின்றதுல தான் கிளைத்து வந்திருக்கலாம். ஆனால் இதில் பாருங்களேன், இங்கே இந்த இல்லு வந்துச்சு, இங்கே இந்த இன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், 2 சுழி இன்னு வந்திருக்கு, இங்கே இந்த இல்லு வந்திருக்கு. ஓகேவா? சும்மா இது நான் இப்போ சொல்லலாம், இது இடையின லகரம் அப்படிலாம் சொல்லலாம். உங்களுக்கு டக்குன்னு அது புரியாது. அப்படின்றதுக்காகத்தான் நான் 3 சுழி 2 சுழின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்து வச்சுருங்க. அப்போ சென்றான் கொன்றான் வந்துச்சுன்னா செல் கொல் இந்த மாதிரி வருது. ஓகேவா? கொண்டான் சொல்லிட்டு 3 சுழி வந்துச்சு அப்படின்னா கொல் இந்த மாதிரி வருது. ஓகேவா? இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிறங்க. அடுத்து 7ஆவது கொஷினு, தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. வழக்கம் போல் தனி இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதில் கட்டளை சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா தனி அப்படின்றதா தான் இருக்கும். தனிந்து ஊ வந்திருக்கு, அதனால் இது வினையச்சமாக இருக்கும். தனிந்த இது வந்திருக்கு, அப்போ பெயரச்சமாக இருக்கும். தனி இது 2 சொல்லி நீ கண்டிப்பாக கிடையாது. தனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்களேன், இது எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா தனிதல். தனிதல்னால் நீங்குதல் அப்படின்ற ஒரு பொருளில் வந்திருக்கும். இதே இது தன் அப்படின்னா மீனிங் நம்மளுக்கு தெரியும், தன்னுடைய அப்படின்ற மாதிரி. அதே இது தன் 3 சுழி இன்னும் வருது அப்படின்னா இதோட மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாருங்களேன், இந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்குது? தன்னுன்றது தண்ணீர், தண்ணீரில் வருதா? அப்போ இந்த தன் 3 சுழி இன் வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னென்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனால தான் தண்ணீர் 3 சுழி இன்னை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்றது அர்த்தம். ஸோ அதில் இருந்து கூட தனிந்தது அப்படின்றது வந்திருக்கலாம். அடுத்து 8ஆவது கொஷின், நொந்தான் வேர்ச்சொல்லின் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நொந்த வந்திருக்கு, அப்போ இது கண்டிப்பாக பெயர் எச்சமாக இருக்கும். நொந்து எச்சமாக நிற்கிது. வழக்கம் போல் நொந்து போனான் அப்படின்ற வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வினை எச்சம். ஏன்னா இங்கே கடைசியில் ஊ வந்திருக்கு. அப்போ வந்தால் பெயரெச்சம், ஊ வந்தால் வினை எச்சம். இது எல்லாத்துக்கும் சரியாக வருமானா அப்படியும் சொல்ல முடியாது. ஒரு 99% சரியாக தான் வரும். இருந்தாலும் பக்கத்தில் ஒரு அடுத்த ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நொந்த மாணவன் அப்போ பெயரை கொண்டு முடியுது, பெயரச்சம். நொந்து போனான் வினையை கொண்டு முடியுது, அப்போ இது வினையச்சம். இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். நோதல் அல் வந்திருக்கு, அல் வந்தனால இது தொழிற்பெயராக இருக்கும். ஓகேவா? அப்போ இதோட வேர்ச்சொல் என்னவாக இருக்குன்னா நோ. இது ஓரெழுத்து ஒரு மொழியில் கூட வரும். ஓகேவா? நோனா துன்பம் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகேவா? அடுத்து 9ஆவது கொஸ்டின், வாலியர் வேர்ச்சொல். வாலியர் இது எதுலேருந்து வந்திருக்கணும்? வாழ் அப்படின்றதுலேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? இதில் பாருங்களேன், வாலியர்ன்னு இருக்குது. ஆனால் இதை பிரிக்க சொல்லும்போது வா அப்படின்ற ஒரு கட்டளை சொல் கூட இருக்குது. வா அப்படின்றதுக்கும் வாலியர் அப்படின்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. ஏன்னா ஒரு வேர்ச்சொல்ன்றது அதோட அந்த ஒரு அடிச்சொல் கட்டளை சொல்லிருந்து கிளைத்து வந்திருக்கிறதா இருக்கும். பாருங்களேன், வா அப்படின்றதுலேருந்து வந்தான், வருவார் இப்படின்ற எல்லா மீனிங்கும் அதில் இன்க்ளூசிவாக இருக்கும். ஆனால் வாலியர் அப்படின்றதுக்குள்ளே வா இருக்குமானா இருக்காது. ஏன்னா அதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வாழ்தல், வாழ்க்கை அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அதோட கட்டளை சொல் வாழ் அப்படின்றது தான் இருக்கும். அடுத்து 10ஆவது கொஸ்டின், தருகுவன் என்பதன் வேர்ச்சொல் என்ன? பாருங்களேன், தரு ஏதாவது மீனிங் இருக்கா? ஏதாவது ஒரு கட்டளை இருக்கா? கட்டளைனா ஒரு ஏவல் கண்டிப்பாக இல்லை. தருகு கண்டிப்பாக இல்லை. தருவேன் இதுவும் ஒரு கட்டளை சொல் இல்லை. ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறதுலே கட்டளை சொல் என்ன அப்படின்னா தா அப்படின்றதான் கட்டளை சொல் ஏவலாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 11ஆவது கொஸ்டின், வேர்ச்சொல்லை பெண்பால் எதிர்கால வினைமுற்றாக்குக. ஓகேவா? பெண்பால் அப்படின்னா தெரியும். ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்னா ஆண்பாலாக இருக்கும். ஆள்
இது உங்களுக்கு டக்குன்னு வரலைன்னா சொல்லி பாருங்களேன். வந்தான், ஆண் முடியுது, அப்போ கண்டிப்பாக அது ஆண்பாலாக இருக்கும். வந்தாள், கடைசி பாருங்கள் ஆள் முடியுது, அப்போ இது பெண்பாலாக இருக்கும். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு பெண்பால் எதில் இருக்குன்னு பார்ப்போம். வருதல் கண்டிப்பாக இல்லை. வந்தால் ஆள் வந்திருக்கு, இது இருக்கலாம். வருவாள் கண்டிப்பாக இது ஆள் வந்திருக்கு, இருக்கலாம். வருகிறாள் இதுவும் ஆள் வந்திருக்கு, இருக்கலாம். அடுத்து பாருங்கள், எதிர்கால வினைமுற்றாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எதிர்காலம் ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த வார்த்தை வந்து இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதில் இருக்கிற இடைநிலை. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த வேர்ச்சொல் அப்படின்றதே பகுபதத்தோட பகுதி. பாருங்கள், பகுபதம்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். அந்த பகுபதத்தில் 6 உறுப்புகள் இருக்கும். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு பகுதின்னு ஒன்று இருக்கும், கடைசி விகுதின்னு இருக்கும், இடையில் இடைநிலைன்னு இருக்கும். ஓகே, இடைநிலைன்னு இருக்கும். இந்த பகுதின்றது தான் நம்ம இவ்வளோ நேரம் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த இடைநிலை எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இடைநிலையை வச்சு தான் நம்ம வந்து அது எந்த காலத்தில் நடந்தது அப்படின்றதே சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு படித்தான் இருக்குது. படித்தான் பாருங்கள், இதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த படி அப்படின்ற ஒரு கட்டளை சொல்ல எடுத்தோம்னா அது வேர்ச்சொல்லாக இருக்கும், அதுதான் பகுதி. கடைசியில் பாருங்கள், படித்தான் ஆண் சொல்லிட்டு முடியுமா? அந்த ஆண் அப்படின்றத வச்சு இது என்னவா நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன விகுதியாக இருக்கும் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா இது முடிஞ்சிருச்சுல, படித்தான்ற கான்செப்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, அதனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆனால் இடையில் இருக்கிற அந்த இத்து இருக்கு இல்லையா, இந்த இத்தை வச்சு இது என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுக்கு தெரியுது படித்தான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயம். இருந்தாலும் அதில் வர்ற அந்த எழுத்துக்களை வச்சே நம்ம அது வந்து இறந்த காலம்னு சொல்லி இப்போ படித்தானில் இடைநிலைன்றது இத்தா இருக்குது. இப்போ பாருங்கள், காலத்தை 3 வகையாக பிரிக்கலாமா? என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்து எதிர்காலம். இதில் இறந்த காலம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. ஓகேவா? இந்த 4 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலமாக இருக்கும். நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆனின்று, இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் இடையில். எதிர்காலம்னா இப்பு, இவ்வு, இந்த எழுத்துக்கள் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இத்தை வச்சு சொன்னால் படித்தான், இட்டை வச்சுனா உண்டான். நான் சொல்கிறதுல பாருங்கள், நடுவில் அந்த எழுத்து இருக்கும். இரு வச்சு பாருங்கள், வென்றான், இந்த மாதிரி இருக்கும். இப்போ எதிர்காலத்தில் இப்பு, இவ்வுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, எதிர்காலத்தில் இப்பு, இவ்வுன்னு சொன்னோன்னா இதை வச்சு இடைநிலையில் வர்ற மாதிரி சொல்லி பாருங்களேன். பாருங்கள், உண்பான். ஓகே, உண்பான். இதை வச்சு பார்த்தோம்னா நடுவில் இப்புன்றது இருக்கும். உண்பான்னா எதிர்காலத்தில் உண்பான். இப்போ இவ்வை வச்சு பாருங்களேன், செய்வான். இதில் பாருங்கள், இடைநிலை வந்து இவ்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ செய்வான்னா எதிர்காலத்தில் செய்வான். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த எழுத்துக்களை வச்சே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெண்பால் எதிர்கால வினைமுற்றாக, பெண்பால் ஆள்ன்றது பார்த்துட்டோம். எதிர்காலம்னா கண்டிப்பாக என்னவா இருக்கலாம், இப்பு, இவ்வு வந்துச்சுன்னா அது எதிர்காலமாக இருக்கலாம். அப்போ இடைநிலையில் இப்பு, இவ்வு வர்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். வந்தால் அப்படின்னா இதில் இத்து வருது. ஓகேவா? இத்து வந்துச்சுன்னா இது இறந்த கால இடைநிலை. வருவாள், இதில் பாருங்கள் நடுவில் இவ்வு வருது. அப்போ இப்பு, இவ்வு இந்த 2ல் எது வந்தாலும் எதிர்கால இடைநிலை. அப்போ இது சரியாக இருக்கும். வருகிறாள், இதில் பாருங்கள் இடையில கிரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிருன்னு வந்துச்சுன்னா அது என்னது, நிகழ்கால இடைநிலை. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ சரியான ஆன்சர் சி. அடுத்து 12வது கொஸ்டின், வேர்ச்சொல்லை வினை எச்சமாக்குக. ஓகேவா? என்ன வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்கன்னா முடி அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதை வினை எச்சமாக்கணுமா? அப்போ வினை எச்சமாக எப்படி மாற்ற முடியும்னா, நம்மளே பார்த்தோம், பெயரெச்சம்னா அ அப்படின்னு சொல்லிட்டு முடியணும், வினை எச்சம்னா ஊ அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ முடித்த ஆல முடியுது, பெயரெச்சம். முடிக்க ஆல முடியுது, பெயரெச்சம். முடியா பாருங்கள், இந்த மாதிரி நிலைமொழியில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கும். பாருங்களேன், முடியா
இதில் எப்போவுமே கடைசி எழுத்து பாருங்கள் ஆவணால பாருங்கள். இதை வந்து கம்பேர் பண்ணுறக்காண்டி நான் இன்னொன்று எழுதுகிறேன். எழுதா மாணவன் இப்படி ஒரு சொல்ல நான் எடுக்கிறேன். இது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா எழுதாத மாணவன் இருந்திருக்கணும். கரெக்டு தானே? சரியான வார்த்தை வந்து எழுதாத மாணவன் இருந்திருக்கணும். பாருங்களேன், ஈறு கெட்டு அந்த கடைசி இருக்கிற தா கெட்டு போச்சுன்னா அதுக்கடுத்து கடைசி எழுத்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை. இப்போ எழுதாத மாணவன், அதாவது ஈறு கெட்டு போன பின்னாடி அந்த வார்த்தையை பாருங்கள், எழுதாதன்ற எதிர்மறையாக இருக்கும். பொதுவாகவே அந்த நிலைமொழி ஈறு இந்த மாதிரி ஆவணா அப்படின்ற எழுத்தில் இருந்துச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதில் என்னென்னா வினை எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம், ஆ வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஊ வந்துச்சுன்னா அதுதான் வினையச்சமாக இருக்கும். அதை வச்சு இதை ஆன்சர் எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம சொல்லி பார்ப்போம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நிலைமொழி ஈறு பெயரை கொண்டு முடிச்சுன்னா பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். இப்போ முடித்து சென்றான், முடித்த பின்னாடி சென்றான் இப்படி வச்சுக்கிறோமா. அப்போ முடித்து அப்படின்ற எச்சம் சென்றான்ற வினையை கொண்டு முடிஞ்சனால இது வினையச்சம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 12வது கொஸ்டின் அது நம்ம பார்த்தாச்சு. 13வது கொஸ்டின் விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேவா? எதிர்மறை தொழிற்பெயர். அப்போ எதிர்மறை அப்படின்னாலே இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஈறுகட்ட எதிர்மறை அப்படின்னாலே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, ஆவண்ணா வரும். ஓகேவா? அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது விதைத்தல் இது வந்து தொழிற்பெயர் தான். ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர்னால் ஆவண்ணா அப்படின்ற ஒரு இடைநிலை. நம்ம ஏற்கனவே இடைநிலைகளில் இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, அப்புறம் வந்து வருங்கால எதிர்கால இடைநிலையெல்லாம் பார்த்தோம். அதில் எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த எதிர்மறை இடைநிலையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்னா அல், ஆ, இல். இந்த 3 வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மறை இடைநிலையாக இருக்கும். இடைநிலை நம்ம அப்போ வந்து இதில் வந்து எதிர்மறை தொழிற்பெயர் தானே பார்த்துருக்கோம். அப்போ எதிர்மறை தொழிற்பெயர்னால் அல், ஆ, இல் இந்த மாதிரி ஏதாவது இடைநிலையில் வருதான்னு பார்ப்போம். இங்கே விதைத்தல் இத்து வந்திருக்கு, இங்கே விதையாமை, இங்கே ஆவண்ணா வந்திருக்கு, இருக்கலாம். விதைக்காதிரு இங்கேயும் ஆவண்ணா வந்திருக்கு, இங்கே இதுவும் இருக்கலாம். விதைப்பது இதுலேயும் அல், ஆ, இல் இந்த 3ல் எதுவுமே வரல, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எதிர்மறையாக வரணும்னா இடைநிலை ஆ, அல், ஆ, இல் இதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். அப்படி பார்க்க சொல்லுவோம் பி ஆப்ஷனும் சி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கேன்னா எதிர்மறை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் தொழிற்பெயர் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்க சொல்லும்போது விதையாமை, விதைக்காதிரு. விதைக்காதிரு இது வந்து ஒரு கட்டளையாக ஒரு ஏவலாக சொல்கிறாங்க. பட்டு எதிர்மறை தொழிற்பெயர்ன்றது என்னவா இருக்கணும், இது 2ல் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா விதையாமை. ஏன் அப்படின்னா இந்த தொழிற்பெயர் இருக்கு இல்லையா, இந்த தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். இந்த தொழிற்பெயர் விகுதிகளில் நிறைய விகுதி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம், ஐ, கை, வை, தல், அல், ஆல், சரியா, வி இந்த மாதிரி நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ கை எங்கே வரும் அப்படின்னா வாழ்க்கை, வாழ்க்கை. ஓகே, இது வந்து ஒரு தொழிற்பெயர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நிறைய வரும். பொதுவாகவே நம்மளுக்கு தள்ளு, அல்லு இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது கடைசி ஐயின் முடிஞ்சாலும் அது எதுவாக இருக்கலாம், தொழிற்பெயர் விகுதியாக இருக்கலாம். இதில் பாருங்களேன் விதையாமை லாஸ்ட் என்னது ஐயின் முடிஞ்சிருக்கு, இது தொழிற்பெயர் விகுதி தான். அப்போ இந்த கொடுக்கப்பட்டதில் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன, விதையாமை. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின் ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஓகேவா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் தொழிற்பெயர்னால் இந்த மாதிரி விகுதிகள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்களேன் ஆளு அப்படின்றது ஒரு கட்டளையாக இருக்குது, ஒரு வேர்ச்சொல்லாக இருக்குது. ஸோ அதனால் அது நம்மளுக்கு கிடையாது. ஆள்க அப்படின்றது கடைசி க, இய, இயர், க, இய, இயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், இது வியங்கோல் வினைமுற்றாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன் ஆளல், ஆளுதல். ஓகே, இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஆளுதல் இருக்கு இல்லையா, இதில் தள்ளுன்ற விகுதி வருது, ஆளல் இதில் அல்லுன்ற விகுதி வருது. அப்போ தள்ளு அல்லு இது ரெண்டு வந்தாலும் தொழிற்பெயராக இருக்கலாம். ஆனால் தொழிற்பெயரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது காலம் காட்டாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. காலம் காட்டாது, காலம் காட்டாது. அப்படி பார்க்க சொல்லுவோம் பாருங்களேன். ஆளுதல் அப்படின்றது இதை பிரிக்க சொல்லும்போது ஆளுதல் இதில் வந்து நம்மளுக்கு காலம் காட்டக்கூடிய விஷயங்கள் வரலாம். ஆனால் ஆளல் அப்படின்றதுல இது வந்து பாருங்களேன், ஆளல் அந்த ஏதாவது காலம் காட்டுதா? இது வந்து இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தொழிற்பெயர்ன்றது நம்மளுக்கு காலம் காட்டாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். அப்போ இதில் என்ன அப்படின்னா ஆளல். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின், கொடி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டு. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். தேர்வில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமன் வச்சுக்கிறோம். ராமன் தேர்வில் வென்றான். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி வினையால் அணையும் பெயராக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ராமன் தேர்வில் வென்றான். வென்றான்றது என்னது? ஒரு வினைமுற்று. நல்லா பார்த்துக்கிறோங்க. ராமன் தேர்வில் வென்றான். வென்றான்னா வினைமுற்று. வினைமுற்று என்னது? அதோட முற்று பெற்றுச்சு. அதுக்கடுத்து ஃபுல் மீனிங் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த வினைமுற்று என்னவா மாறுதுன்னா வென்றவனை பார்த்தேன். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். வென்றவனை பார்த்தேன். ஓகேவா? இதில் பாருங்கள், வென்றான் அப்படின்ற ஒரு வினைமுற்று செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா வென்றவனை பார்த்தேன் இருக்கா. அப்போ வினைமுற்று ஒரு பெயரின் தன்மையை அடைந்து பாருங்களேன். வென்றவனை பார்த்தேன். இதில் வினைமுற்று எது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வினைமுற்று எது? பார்த்தேன்றதான் வினைமுற்று. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வென்றான்றது வினைமுற்றாக இருக்குது. அதே இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வென்றவனை அப்படின்னு வர சொல்லும் போது அது வந்து ஒரு பெயராக மாறிது. ஏன்னா வென்றவனை பார்த்தேன்னா இந்த வென்றவன் யார்? அகைன் த ராமன். ஓகேவா? அப்போ ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும். வேற்றுமை உருவுன்னா ஐயாளுக்கும் இன்னது படிச்சிருப்போமா? இதில் ஐயின்ற வேற்றுமை உருபு ஏற்று வருது. அப்போ ஒரு வினைமுற்று, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கூட நோட் பண்ணி வச்சேன். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த வினையால் அணையும் பெயர் முக்காலம் காட்டும். ஓகேவா? நம்ம எப்படி தொழிற்பெயர்ன்றது காலம் காட்டாதுன்னு படித்தோமோ, வினையால் அணையும் பெயர் வந்து 3 காலமும் காட்டும், 3 இடத்திலும் வரும். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடத்திலும் வரும். ஆனால் தொழிற்பெயர்ன்றது வெறும் படர்க்கை இடத்தில் மட்டும் வரும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்போ வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் சரியான விடை என்னென்னா கொடுத்தோர். பொதுவாகவே வந்தவர், போனவர், சென்றவர் இது எல்லாமே வந்து வினையால் அணையும் பெயரில் வரும். அடுத்து உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கணம் படிக்க சொல்லும்போது ஒரு இலக்கணம் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதே மாதிரி வேர்ட்ஸ் தான் திருப்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் விதையாமை அப்படின்னா என்ன பார்த்தோம்? அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இதுலேயும் உரை எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி விதையாமை அதே மாதிரியே உரையாமைன்னு வருதா? அப்போ இது என்னவா இருந்திருக்கணும்? எதிர்மறை தொழிற்பெயராக இருந்திருக்கணும். ஏன்னா இடைநிலையில் ஆவண்ணா அப்படின்ற எழுத்து வந்திருக்கிறனால இது வந்து எதிர்மறை தொழிற்பெயராக இருந்திருக்கணும். ஆனால் இதில் நார்மலாக உள்ள தொழிற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே கொஸ்டின் வந்து இதில் எப்படி கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு தொழிற்பெயர் தானே. ஸோ அதனால் இதை நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் உரைத்தவர் இதெல்லாம் என்னவா வந்திருக்கலாம்? வினையால் அணையும் பெயர். எப்போவுமே வந்தவர், போனவர், சென்றவர்,
உரைத்தவர், இந்த மாதிரி இன்னொரு, ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, மூவிடத்திலும் வரலாம். தன்மை, முன்னிலை, படற்கை. இது உரைத்தவர் அப்படின்னா படற்கை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரனால இது வந்து நம்ம வினையலனையும் பெயரில் எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உரைத்தவர்னா பேசிகிட்டு இருக்கிறார், உரைத்தவரை பார்த்தேன். அப்போ உரைத்தவர்ன்ற ஒரு வினைமுற்று உரைத்தவரை பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையாளனையும் பெயர் அப்படின்ற அந்த ஒரு இலக்கணத்தை வச்சு பார்த்தோம்னா இது வினையாளனையும் பெயராக வரும். அடுத்து 17ஆவது கொஸ்டின், வாழ் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வாழ்க்கை. ஓகேவா? அடுத்து 18ஆவது கொஸ்டின், பெரு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. பெரு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. வினைமுற்று அப்படின்னா அதோட முற்று பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இப்போ பெருக கடைசி கா இயர்னு வந்துச்சுன்னா இது வேங்கோல் வினைமுற்று. பெற்று ஊன்னு சொல்லிட்டு இருக்குது, ஊன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வினையச்சமாக தான் இருக்கும். இது பாருங்களேன், பேரு. இது எப்படி அப்படின்னா நம்ம ஏற்கனவே தொழிற்பெயர் பார்த்தோம் இல்லையா, அந்த தொழிற்பெயர்லேயே முதல் நிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ பேரு அப்படின்றது எதுலேருந்து வந்திருக்கணும்? பெரு அப்படின்றதுலேருந்து தான் பேரு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கணும். அப்போ முதல் நிலை திரிந்து வந்திருக்கா, பெரு, பேன்றது பே அப்படின்னு திரிந்து வந்தனால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது பெரு எனும் வேர்ச்சொல்லின் வினை முற்றா எது இருக்குன்னா பெற்றால். இந்த 4 ஆப்ஷன்லேயே பெற்றால் அப்படின்றது மட்டும்தான் வினை முற்றா இருக்குது, அதுவும் முற்று பெற்றுச்சு. ஓகேவா? 19 இப்போ வினைமுற்றுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது வந்து இறந்த காலமாக, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது இடைநிலை வச்சு பார்க்கலாம். இடைநிலையில் பாருங்கள், இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எத்து, எட்டு, எரு, இன்னு, இந்த 4 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இது இறந்த கால இடைநிலையாக இருக்கும். அப்போ பெற்றால் அப்படின்றது ஒரு இறந்த கால வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் வினை எச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. எச்சம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது பெயரச்சமாக இருக்கும். ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா வினையச்சமாக இருக்கும். அப்படி வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. பாருங்க, வெம்பி, அதுக்கு அடுத்து வெம்பி போனான், இது வந்து வினையை கொண்டு முடியுது, இது கண்டிப்பாக வினையச்சமாக இருக்கும். எய்தி, மதுரவசனி, மதுரை, தேன் மதுரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. மதுரை அப்படின்னா ஒரு தேன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். அடுத்து வசனித்தல் அப்படின்னா வசனம் பாடுதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வசனித்தல் அதாவது வசனம் பேசுதல் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்க சொல்லும் போது தேன் மொழியால். ஓகேவா? இதுவும் சரியாக தான் இருக்குது. தேன்மொழி பாவை. இருந்தாலும் சரியான சொல்லாடல் எது அப்படின்னா தேன்மொழி பாவை. மதுரை வசனி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். ஓகே, 28ஆவது கொஸ்டின், தமிழ் சொல்லை கண்டறிக. இருக்கிறதுலேயே தமிழ் சொல் என்ன அப்படின்னா அனுமதி அப்படின்னா இசைவு, ஈசன், குபேரன், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. ஓகே, இருக்கிறதுலையே சரியான சொல்லாடலாக எது இருக்குன்னா மணிமுடி, இதுதான் சரியான தமிழ் சொல்லாக இருக்குது. அடுத்து 29வது கொஸ்டின், சலாம், சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள். ஓகே, இதுவும் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்றாட வாழ்வில் நம்ம இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம், சபாஷ் அப்படின்ற வார்த்தை. இருந்தாலும் இது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா உருது சொற்கள் தான், உருது சொற்கள். ஓகேவா? அடுத்து நீவு என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நீ. ஓகேவா? அதுதான் நீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பிறமொழி சொற்களில் இது எல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம பள்ளி பாட புத்தகங்களே இருக்குது. ஓகேவா? இதுக்காக நம்ம வெளியில் போய் படிக்கணுமானா இப்போதைக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் இது எல்லாமே நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டும் படிச்சிடலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலை சொற்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 31வது கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். ஒருத்தார் அப்படின்னா ஏற்கனவே இலக்கணத்தில் என்ன பார்த்தோம், வினையால் அணையும் பெயர்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர் அப்படின்ற மீனிங்கில் நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இப்போ ஒருத்தார், ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல், தண்டித்தவர். இதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா பொறுத்தவர். பாருங்களேன், தண்டித்தவர் அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, பொறுத்தவள், பொறுத்தவர். ஓகே. அடுத்து 32வது கொஸ்டின், எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுத்தல்னா தொடங்குதல்ன்ற மீனிங்கில் வரும். அப்போது முடித்தல் தான் அதோட எதிர்ச்சொல்லாக இருக்கும். அடுத்து 33வது கொஸ்டின், துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பறித்தல்.
இதோட மீனிங் தான் என்னென்னா கொடுத்தல். ஓகேவா. அடுத்து 34வது கொஷின் என்னென்னா அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக. அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். பொறாமைன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன? பொறாமை அற்றவன். அடுத்து 35வது கொஷினு அரும்புதல். அரும்புதல்னா இந்த மலர் அரும்பியது, பூ அரும்பியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, அதாவது அந்த விரிதல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். அப்போ அரும்புதல் அப்படின்னா அது வந்து விரிதல், வேறு என்னது, அந்த மீனிங்கில் தான் வரும். ஆனால் இதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெலிதல். ஓகே, மெலிதல். ஓகே. 36வது கொஷின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. தன்மை ஏற்கனவே பார்த்தோம். தன் அப்படின்னாலே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தன் அப்படின்னாலே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இதில் எதிர்ச்சொல் என்னவா இருக்குன்னா குளிர்ச்சிக்கு ஆப்போசிட் வந்து வெப்பம். ஓகேவா, வெம்மை. அடுத்து 37வது கொஸ்டின் முடிகினன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடிகினன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நிறுத்தினான். ஏன்னா முடிகினான்னா முனைந்தான், அதாவது அவன் வந்து ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். ஓகேவா. இதில் பாருங்களேன், அப்போ அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்குன்னா நிறுத்தினான். நிறுத்தினான். 38வது கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக. நொய்மை. நொய்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா திண்மை. ஏன்னா நோ அப்படின்னா துன்பம், இன்னொன்று என்னது மெலிதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்படின்னா வந்து ஒரு வீக்கான ஒரு வார்த்தையை சொல்கிறது தான் நொய்மை. நொய்ந்து போனான், ஓய்ந்து போனான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மெலிந்து போதல், மெலிதல் இப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் நொய்தல், நொய்மை அப்படின்ற வார்த்தையை நம்ம பொருள் கொள்ள முடியும். அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா திண்மை. திண்மையானதுன்னா வலிமையான. ஓகே, மெலிந்து போகிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? வலிமையான. அடுத்து 39வது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். ஓகே, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கலைத்தல், கலைத்தல். ஓகேவா. கலைத்தல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பார்லிமெண்ட்டை கலைக்கிறாங்க அப்படின்னா என்னது, அது அதோட வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அழித்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி கலைத்து போதல். இந்த கலை அப்படின்றது எங்கே பயன்படுவோம்? கலைத்து போதல், அதாவது சோர்வடைதல். அப்போ கலைத்தல் அப்படின்னா அழித்தல், கலைத்தல் அப்படின்னா சோர்தல். ஓகேவா. அடுத்த 40வது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. உரி, உரி. ஓகேவா. உரி அப்படின்னா நம்ம இப்போ வந்து வெங்காயம் உரித்தல் அப்படின்ற ஒரு வெறுப்பெலாம் பயன்படுத்தும் இல்லையா. வெங்காயம் உரித்தல்னா கலற்றுதல். பாருங்களேன், இதுலேயும் பாருங்கள் உரித்தல்ன்றது இருக்குது. இருந்தாலும் சரியான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது கலற்றுதல். அடுத்து உரி. இந்த உரி எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா நம்ம உரியடித்தல். உரியடித்தல் பொங்கல் அப்போ வந்து உரியடித்தல்னு வைப்போம் இல்லையா. உரியடித்தல், இந்த உரியில் எதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னா ஒரு பானை, ஒரு தூக்கு அப்படின்றதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த உரி அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா அவங்க தூக்கு. சரியான தமிழ் சொல்ல உரி அப்படின்றதே சரியான தமிழ் சொல்ல தான். பட் எதோட மீனிங் அப்படின்னா அந்த ஒரு பானை இந்த விஷயத்தெலாம் தொங்க விட்டுருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, உரி அப்படின்றது கலற்றுதல். ஓகே. அடுத்து 41வது கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக. அருந்து, அருந்து. ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கிற அருந்துதல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அருந்துதல்னா நீர் அருந்துதல், குடித்தல். ஓகேவா. அருந்து, இந்த கம்பி வந்து அருந்து விழுந்துருச்சு அப்படின்லாம் சொல்லணும்ல, துண்டுபட்டு விழுந்தது. ஓகேவா. அடுத்து 42வது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பரி, பரி. ஓகேவா. பரி அப்படின்னா பரிவு, இரக்கம். ஓகே, இறங்குதல். ஓகே, பரிந்து பேசுதல், அவங்களுக்காண்டி இறந்து பேசுதல், இறங்கி பேசுதல். அப்போ பரி அப்படின்னா இறங்கு அப்படின்ற மீனிங்கில் வரும். பறித்தல், ஒருத்தருக்கு பறிக்கிறது அப்படின்னா என்னது? அபகரித்தல். ஓகே, அப்போ சீன்றது ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின் பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. பாருங்களேன், மட்டுவார் குழலி. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு பெயர் தான். பெயர் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால். பாருங்களேன், நம்ம மணத்தக்காளி தான் படிச்சிருப்போம். ஆனால் அதற்கான சரியான சொல் என்னென்னா மணித்தக்காளி தான். ஓகேவா. ஏன்னா மணி போன்ற அந்த பழங்கள் வந்து தொங்கிட்டு இருக்கும். அது வந்து மணித்தக்காளி தான் சொல்லுவாங்க, மணத்தக்காளி கிடையாது. அதே மாதிரி பொரியல் அன்றாடம் பயன்படுத்துவோம். ஆனால் அதற்கான சரியான சொல் என்ன அப்படின்னா இடையின ரகரம். ஸோ இதுதான் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற
அந்த சாப்பாட்டுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, பொரியல் அப்படின்றதுக்கு சரியான எழுத்து என்னென்னா இந்த இடையின ரகரம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 44வது கொஷினு, பிழையான தொடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிழையான தொடர் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். போர்க்களத்தில் வீரர்கள், களத்தில் நீர் அருந்தினர், எதுவுமே மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பாருங்கள், அரசாணையை கண்டதும் ஆணைகள், இந்த ஆப்ஷன் இல்லை, இதுக்கு பதில் வேறு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதை பார்க்க வேண்டாம். அடுத்து குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது, இதுலேயும் எதுவும் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பாருங்களேன், பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போயிருந்தனர். ஓகேவா, நல்லாவே தெரியுது எதை, பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போயிருந்தனர். பாருங்கள், மலைத்து போயிருந்தனர், இது சரியா? மழை அப்படின்றது ரெயினை குறிக்கிறது. ஓகேவா, மலைத்து போயிருந்தனர் அப்படின்றது தவறு. எப்படி இருந்திருக்கணும்? மலைத்து போயிருந்தனர் இப்படி தான் இருந்திருக்கணும். இது எப்படி எடுத்துக்கலாம்? பெருமலையை கண்டதும், ஒரு பெரிய மலையை கண்டதும், எவரெஸ்ட் மாதிரி ஒரு உயர்ந்த சிகரத்தை கண்டதும் மக்கள் மலைத்து போயிருந்தனர் இப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, ஒருவேளை இது இப்படியும் இருந்திருக்கலாம், பெரும் மழையை கண்டதும். ஓகே, திடீர்னு பயங்கரமான புயல் வெள்ளம் மழை அடிக்குது. ஓகே, அதை கண்ட உடனே மக்கள் மலைத்து போயினர் இப்படின்ற மீனிங்லேயே நம்ம எடுத்துக்கலாம். எப்படியோ ஆனால் மலைத்து போயிருந்தனர் இப்படின்றது இது தவறாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த மலைத்து போயிருந்தனர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகே, அப்போ டீன்றது தான் பிழையான தொடராக இருக்குது. அடுத்து 45வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து, பணிந்து ஓகே அப்படின்னா அடங்கி போனான். ஓகே, பணிந்து போனான், அடங்கி போனான். பணித்து, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சொல்லாடலே தெளிவாக தெரியுது. பணித்து அப்படின்னா ஒரு கட்டளை இடுதல். ஓகே, அப்போ பி ஆப்ஷன். பணிந்து அப்படின்னா அடங்கி, பணித்து அப்படின்னா கட்டளை. ஓகே, அடுத்து 46வது கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிதல். தொடுத்தல், தொடுதல். ஓகே, தொடுத்தல் அப்படின்னா பாருங்களேன், மாலை தொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். மாலை தொடுத்தான் அப்படின்னா என்னது? தொடுத்தல் அப்படின்னா அணிதல், மாலை அணிதல். அடுத்து பாருங்கள், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல். அடுத்து 47வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெறி, நெறி. ஓகே, 47வது கொஸ்டின், நெறி, நெறி. அதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா நெறித்தல். நெறித்தல்னா கழுத்தை நெருக்குதல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா, நெறி அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் வழி. ஓகேவா, இப்போ 47வது கொஸ்டின் சரியான ஆன்சர் சி. ஓகே, பொதுவாகவே இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். கழுத்தை நெரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அதில் இந்த ரீ வருமா இந்த ரீ வருமானு தெரியாமல் இருந்திருப்போம். இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. நெரித்தல், கழுத்தை நெரிக்கிறது, அது எல்லாமே இந்த ரீ தான் வரும். ஓகேவா, 48வது கொஸ்டின், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு, வெறு. ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது இந்த வெறு நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வெறுத்தல் ஓகே அப்படின்ற மீனிங்கில் வரும். அப்படி பார்க்க சொல்லும்போது விருப்புன்றது வராது, ஆணைன்றது வராது. அப்போ இந்த வெறுப்பு, வெறுப்பு இது ரெண்டில் சியோ டியோ வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வெறு அப்படின்றது இலக்கியங்களில் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. வெறு அப்படின்றது அச்சம் அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். ஓகே, இது டேரெக்டாக இதோட மீனிங் என்னன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஓகே, அதனால் தெளிவாக பார்த்துச்சுன்னா வெறு அப்படின்னா அச்சம். ஓகே, 49வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல், இரத்தல். இப்போ தான் பார்த்தோம் ஏற்கனவே. இறங்குதல், இரத்தல். இரத்தல்னா கையேந்துதல். ஓகே, நம்மளோட இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டுருவோம். இரவல் வாங்கினான், இரவல் வாங்கினான்னா ஒரு கையேந்தி ஒரு பிச்சை வாங்குதல் அப்படின்ற ஒரு இரவல் பிச்சை அப்படின்றத தாண்டி இரவல்னா ஒரு கையேந்தி வாங்குதல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் படிச்சிருப்போமா. அப்போ இரத்தல் ஓகேவா அப்படின்னா கையேந்துதல்ன்ற மீனிங். இரத்தல்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மரணம். ஓகே, அடுத்து 50வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குவிந்து, குவித்து. குவிந்து, குவித்து. இதோட மீனிங் பாருங்களேன். குவிந்து அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வினையச்சமாக இருக்குது. ஊன் முடிஞ்சனால ஒரு வினையச்சமாக இருக்குது. குவித்து இது ஒரு கட்டளை சொல் மாதிரி வருது. ஏற்கனவே இதே மாதிரி எங்கே பார்த்தோம்? பணிந்து, பணித்துன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ இது ஒரு சொல்லாடலில் எப்படி பயன்படுத்தணும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர். பாருங்களேன், சந்தையில்
குவிந்த குப்பைன்னு வருமா, குவித்த. அப்போ சந்தையில் குவித்து வைத்த ஒரு குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள் வந்திருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 சென்டென்ஸுமே உள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே குவிந்தன் இருக்குது, இங்கேயும் குவிந்தன் இருக்குது. ஓகேவா? இப்போ இது நம்ம எடுக்க முடியாது. அடுத்து பாருங்கள், சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். மேபி கரெக்டு. இது ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதோட மீனிங் மாறல. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர், இது சரிதான். சந்தையில் குப்பையை அள்ளி குவித்து வண்டி குவிந்தது, சம்மந்தமே இல்லை, மீனிங்கே இல்லை. சந்தையில் குவிந்து வைத்த குப்பையை, குவிந்து வைத்தன்னு சொல்லுமா, குவித்து வைத்த குப்பையை வண்டி குவித்தது. சந்தையில் குவிந்து வைத்தன்னு நம்ம சொல்ல முடியாது, குவித்து வைத்தன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இது தவறாக இருக்கும். ஓகே, பொதுவாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த ரெண்டு மீனிங்குமே ஆப்டாக வர்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது பீன்றது தான் சரியான விடை. ஸோ இன்றைக்கி தேர்வுக்கான வினாக்கள் எல்லாம் பார்த்தாச்சு. பொதுவாக இங்கே என்னென்ன பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, வேர்ச்சொல். வேர்ச்சொல்னால் என்ன பார்த்தோம், ஒரு அடிச்சொல். இன்னொன்று அது எப்போவுமே கட்டளையாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது போக வேறு என்ன பார்த்தோம்னா, வினை முற்று. வினை முற்று, வினை முற்றுனா பேர்லேயே இருக்குது, அதோட முற்று பெற்றுச்சு. இப்போ பெற்றால் அப்படின்னா அதுக்கடுத்து முடிஞ்சு போச்சு. ஓகே, வினை முற்று. அதே மாதிரி எச்சம் பார்த்தோம். எச்சம் 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 வந்து 2 வகைப்படும். ஒன்று வினை எச்சம், இன்னொன்று பெயரெச்சம். ஒரு சென்டென்ஸ் வந்து எச்சமாக நின்று வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா வினை எச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா பெயரெச்சம். வினை எச்சம் அப்படின்றது பொதுவாக நிலைமொழியில் ஊ அப்படின்ற இறுதி எழுத்து வந்திருக்கணும். பெயரெச்சம்ன்றது கடைசி எழுத்து அ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். பாருங்கள், வந்து கடைசி, வந்து போனான், வந்த மாணவன், இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஓகே, அதுபோக இடைநிலைகள் பார்த்தோம். இடைநிலை எதுக்கு நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா, காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அடுத்து கிரு, கின்று, ஆனின்று. ஓகேவா? கிரு, கின்றுன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகே, நிகழ்காலம். அடுத்து இப்பு, இவ்வு, இந்த இடைநிலை வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸு. ஓகே, இது போக அல், ஆ, இல். ஓகே, இந்த மாதிரி இடைநிலைகள் வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. உரையாமை, செய்யாமை. ஓகே, எதிர்மறை. இது போக என்ன பார்த்தோன்னா, தொழிற்பெயர்னா என்னென்னு பார்த்தோம். தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தோம். தொழிற்பெயர் விகுதிகள் கூட இது கண்டிப்பாக காலம் காட்டாது, காலம் காட்டாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுச்சுருங்க. தொழிற்பெயர் கூட இன்னொன்று கம்பைன் பண்ணி பார்த்தோம். என்னென்னா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் தெளிவாகவே பார்த்தாச்சு. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர். அப்படி உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ராமன் தேர்வில் வென்றான். ஓகே, அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாறிச்சு, தேர்வில் வென்றவனை பார்த்தேன். ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸாம்பிளை வச்சு இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பொதுவாக இந்த வினையாளனையும் பேர் படற்கை இடத்துல, அதாவது மூவிடத்துலையுமே வரலாம். ஆனால் பொதுவாக அந்த படற்கையை வச்சு வந்தவர், சென்றவர், போனவர், ஒருத்தார், அகழ்வாரை தாங்கும் நிலம்போல், இதில் அகழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு வினையாளனை பெயருக்கில் தான் வரும். ஓகே, அப்போ நம்ம பார்த்த மொத்த பகுதியோட அந்த ஒரு க்ரக்ஸ் தான் இது. இந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே, நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி. இதில் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஓகே, அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துலாம். 20வது கொஸ்டினு, ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க. ஓகே, வினையாளனையும் பெயர் ஏற்கனவே பார்த்துட்டோம். வந்தார், வென்றார், சென்றார், வந்தவர், உரைத்தவர். சரியா? அப்படி பார்க்க சொல்லும்போது ஒருத்தினேன், பொறுத்தல், ஒன்றுதல், இது எல்லாமே தொழிற்பெயர். எது வினையாளனை பெயராக வரும் அப்படின்னா ஒருத்தார். ஒருத்தார்னா தண்டித்தவர், ஒருத்தவர்னா தண்டித்தவர். ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு குறள் கூட வரும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஓகேவா? ஒருத்தார்க்கு ஒரு நாள் தான் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்னு படிச்சிருவோம். அப்போ ஒருத்தார்னா தண்டித்தவருக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் பொறுத்தவருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேவா? கடைசி நாட்கள் வர அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, 21வது கொஸ்டின், ஆச்சரியம் என்பதன் தமிழ் சொல் என்னன்னா வியப்பு. ஓகே, மகிழ்ச்சி, எக்களிப்பு, பூரிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி மிகச்சரியான தமிழ் சொல் என்னென்னா வியப்பு.
அடுத்து 22வது கொஸ்டின் பிறமொழி கலப்பற்ற தொடர். அப்போ அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதெல்லாம் வந்து பிறமொழி கலப்போடு இருக்குது அப்படின்றத பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், சீவன் இல்லாமல், சீவன்னா உயிர் இல்லாமல். அடுத்து சபதம், தரிசனம், ஓகே, ஆனந்த தரிசனம், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சம், சத்தியம் கிடையாது உண்மை, விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது. பாருங்களேன், இதில் எந்த ஒரு பிறமொழி சொற்களுமே கலப்படம் இல்லாமல் இருக்கிறனால பிறமொழி கலப்பற்ற தொடர்ன்றது டி தான். அடுத்து விஷம் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா நஞ்சு. ஓகே, நம்மளுக்கு விஷம் என்பதை விடம் அதோட தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், கிடையாது. விஷம் அப்படின்றதோட சரியான வார்த்தை என்னென்னா விடம். ஓகே, ஏன்னா ஷா அப்படின்றது வடமொழி எழுத்து, அதுக்கு பதிலாக விஷம் அப்படின்றது விடம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சரியான தமிழ் சொல் என்னென்னா நஞ்சு. இம்சை என்பதன் தமிழ் சொல் என்ன? இம்சை அரசன். இம்சைனா துன்பம். ஓகே, மற்ற ஆப்ஷனில் பாருங்கள், இன்பம், இழிவு, இடரல். ஸோ இதெல்லாம் கிடையாது. இம்சை அப்படின்றது துன்பம். அடுத்து சமுதாயம் என்ற வட சொல்லி நேரான தமிழ் சொல். நம்ம எல்லாருமே அன்றாடம் சமுதாய மாற்றம் வேணும், சமுதாயத்துக்காக உழைக்கணும் அப்படிலாம் நம்ம பார்க்க சொல்லும்போது சமுதாயம்ன்றது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாடல். ஓகே, இது வந்து வட சொல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மண்பதை. நம்ம இலக்கியங்களில் மண்பதை உலகுக்கு பொது அப்படின்ற ஒரு மீனிங்கில் படிச்சிருப்போம். மண்பதை அப்படின்னா பொதுவான சமுதாயம் அப்படின்ற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, குலாம்னா ஒரு குழுமம் அப்படின்ற மீனிங்கில் வரும். நெறி அப்படின்னா வழி. ஓகே, உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சொல்லாடல் தான். ஸோ இதில் சமுதாயம் என்ற வட சொல்லி நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மண்பதை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.